ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணணும்னா என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட கைன்மெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துக்காங்க. ஸோ பிளாக் கொடுத்துருக்கோம், டிக் கொடுத்துக்கிட்டு அடுத்த லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு வேணால் நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஃபோட்டோ வச்சு நான் எடிட் பண்ண போகிறேன் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக. ஸோ அது இப்போ எடிட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் லேயர் போய்ட்டு ஓவர்லைக்கு போங்க. ஓவர்லைக் பண்ணிச்சிங்க நேஷ்னல் லோகோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் கொடி இருக்கும். அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் பேக் ஒன்று சொன்னால் அது பேக் சைடில் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன் நான். ஸோ மறுபடியும் லேயர் போய்ட்டு ஓவர்லேயருக்கு போய்ட்டு ரிபப்ளிக் டேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அசோக சக்கரம் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நான் பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள்ஸை நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷனுக்கு அதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் லேயர் போய்ட்டு மீடியாக்கு போங்க. ஸோ மீடியாக்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ சைஸுக்கு ஏற்ற மாரி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பார்டர் கட்டியிருப்போம். ஸோ அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டுருக்காங்க வீடியோக்கு தகுந்த மாதிரி. மறுபடியும் லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பண்ணுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போல்டாக தெரியறதுக்கு ஃபஸ்ட் லெட்டருக்கு மட்டும் ஹெச் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்து நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வச்சுட்டு அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா லேயருக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு APPYன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஹாப்பின்னு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஃபிட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது அதுக்கும் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டைல் கொடுத்து அந்த இடத்துல வச்சு ஹெச்சுக்கு பக்கத்தில் வச்சு விட்டுருவோம். ஸோ ரெண்டும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுவும் ட்ராக் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே பண்ணுவோம். அதுமாதிரி லேயருக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் நான் ஒயிட்டே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒயிட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா வேறு கலரும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுப்போம். ஸோ மறுபடியும் அதை மேலே கிளிக் பண்ணிட்டு கேபிட்டல் ஸ்மால் இருக்கும் அது மேலே கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டைலில் நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் லேயர் போய் டெக்ஸ்ட் போய்ட்டு டேஸ்ன்னு கொடுப்போம். ஸோ என்ன டேஸோ அதுக்கு கொடுப்போம். ஸோ அது கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் கொடுத்துக்கலாம். ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் கலர் கொடுத்துட்டு நான் மறுபடியும் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு அந்த கார்னரில் வச்சுருக்கேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்து டிக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபுல்லாக வீடியோ தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா லேயர் போங்க. சாரி ஸோ லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய்ட்டு அதுக்கு ஸ்மோக்கிங் அந்த சிம்பிள்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து ஃபுல் கட்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோ மேலே டச் பண்ணி August 15 சொல்லியிருக்கீங்களா அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். 15 கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி ஹரிசன் கொஞ்சம் வெளியே ஜூம் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். எந்த இடத்துல வச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது ஃபுல்லாக எந்த இடம் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. அந்த ஃபுல்லாக டிக் பண்ணி கொடுத்தோம். ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ இல்லை எந்த டைலாக்ஸ் கொடுத்துட்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா ஆடியோஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கொடுத்திங்கன்னா ஆடு சாங்ஸ் இருக்கும். அது கொடுத்தோன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட் ஆகிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.